குக்கு வித் கோமாளி சீசன் 6ல இந்த வாரம் இன்டர்நேஷனல் அதாவது பாத்தீங்கன்னா வெளிநாட்டு சமையல் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோடு. சனிக்கிழமை எபிசோடு அப்படின்னாவே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரிங் தான் நடக்கும். அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் டாஸ்க் நடக்கும். அட்வான்டேஜ் டாஸ்க் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னர்ஸா எத்தனை பேர் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லவே இல்லை. நாளைக்கு தான் சொல்லுவாங்க. பேரிங் பார்த்தீங்கன்னா, எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமாளிகள் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுல பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸான கெட்டப்ல இருப்பாங்க இல்லையா? கேங்ஸ்டர் கெட்டப்பு. அந்த கெட்டப்ல தான் கோமாளிகள்லாம் இருந்திருக்கிறாங்க. பேரிங் எப்படி நடந்துச்சு அப்படின்னு ப்ரோமோவ பார்த்தே தெரிஞ்சிருப்போம். துப்பாக்கிய வச்சு சுட்டு அந்த நம்பர்ல எந்த கோமாளி இருக்காங்க, அவங்க என்ன கெட்டப்ல இருக்காங்க, அப்படிங்கிற மாதிரி தாங்க பேரிங் நடந்துச்சு. யார் யாருக்கு யார் யார் கோமாளியா வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எபிசோட் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். இந்த வாரம் பொறுத்தளவு இந்த வாரமே ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. இந்த சீசன்ல எல்லா வாரமும் பார்த்தீங்கன்னா, போர் அடிக்காம நல்லாவே போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் கான்செப்ட் சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. கண்டஸ்டன்ட்ஸும் சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அட்வான்டேஜ் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரீடியன்ட்ஸ கண்டுபிடிக்கணும். அதுவும் சாதாரணமா இல்லைங்க. அந்த இன்கிரீடியன்ட்ஸோட நேம இங்கிலீஷ்ல சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் இன்டர்நேஷனல் வாரம் இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்துல தான் சொல்லணும். அதுக்கு ஏத்த மாதிரி இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கஷ்டமாலாம் குடுக்கவே இல்ல. ரொம்பவுமே சிம்பிளா தான் குடுத்துருக்காங்க. கஷ்டம் என்ன அப்படின்னா, அதுக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்சிருக்கணும். இப்ப புடலங்கா இந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா, ஈஸியா நம்ம புடலங்கான்னு சொல்லிடுவோம். ஆனா, அத இங்கிலீஷ்ல சொல்லணும் இல்லையா? அதுல தான் ஒரு ட்விஸ்ட். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா, 15 இன்கிரீடியன்ட்ஸ்ல 14 இன்கிரீடியன்ட்ஸ கரெக்ட்டா சொல்லியிருக்கிறாங்க நம்ம டாலி. அவங்க தாங்க அட்வான்டேஜ் டாஸ்க்ல முதல் இடத்துல இருக்கிறாங்க. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா, புகழ் 15 இதுல 13 இத இங்கிலீஷ்ல கரெக்ட்டா சொல்லியிருப்பாப்ல. 2வது இடத்துல நம்ம புகழும் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ராமரும் 13 இத இன்கிரீடியன்ட்ஸ கரெக்ட்டா சொல்லியிருப்பாப்ல. இவங்க 2 பேருமே 2வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, எத்தன பேருக்கு அட்வான்டேஜ் குடுக்குறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.